Hello Makale, it's your boy Maddie. Welcome to Mr. and Mrs. Maddie's vlog. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பார்பிக்யூ நைட். ஸோ அந்த பார்பிக்யூ நைட் செட்டப் எல்லாம் வந்து இப்போ தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ செட்டப்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு நம்ம லுலு சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு பார்பிக்யூக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு போய் வாங்கிடலாம். என்னென்ன திங்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக சிக்கன், கோல் கண்டிப்பாக வேணும், சார்கோல் கண்டிப்பாக வேணும். அதுக்கப்புறம் ஆயில் எல்லாம் ஆல்ரெடி இருக்குது நம்மகிட்ட, ஸ்டாண்டும் இருக்குது நம்மகிட்ட ஆல்ரெடி. ஸோ இது ரெண்டு தான் ரொம்ப மெயினாக. வேற என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்ப்போம் வாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மக்களே, இப்போ நம்ம டாக்ஸி ஏரியாச்சு. இப்போ நம்ம நேராக போகிறது வந்துட்டு லுலுக்கு தான் போகிறோம். லுலுக்கு போய் அங்கேருந்து என்னென்ன வாங்கணுங்கிறத வந்துட்டு நான் மோஸ்ட்லி ஃபுல் வீடியோவை நான் வந்து எடுக்க முடியாது. ஏன்னா பார்பிக்யூ பண்ணுறது தான் இன்றைக்கி மெயின். இதுவே என்ன பார்க்குறீங்க, பார்பிக்யூ பண்ணுறது தான் இன்றைக்கி மெயின் அது. ஸோ மேக்ஸிமம் அந்த லுலு வீடியோ வந்து கொஞ்சம் குயிக்காக முடிகிற மாதிரி இருக்கும். பட் ஸ்டில் பார்ப்போம். பவி எங்கே போகிறீங்க? சிக்கன் எடுக்கிறதுக்காக போகிறோம். பார்பிக்யூ பண்ணணும்ல. சிக்கன் எங்கே போயிடுப்பீங்க? சிக்கன் அந்த இடத்துல போங்க. போலாமே மதுர். இப்போ நம்ம எங்கே போகிறோம் பவி? இப்போ நம்ம என்ன வாங்க வந்தோம்? சிக்கன். நீங்கள் என்ன வாங்கிட்டு இருக்கீங்க? லெமன் ஸ்க்வீஸ் பண்ணுறோம். லெமன் எதுக்கு வந்தோங்கிறதே மறந்துட்டீங்க மேடம். லாஸ்ட் டைம் நீங்கள் கஷ்டப்பட்டீங்கல்ல புளிகிறதுக்கு. பெருசுனா எவ்வளோ மகேஷா? பெருசு வருது 26 dirhams. இல்லை 3 kg சவுத் ஆஃப்ரிக்கன் பார்பிக்யூ சார்கோல் வாங்கியாச்சு. இங்கேயே வந்துட்டு மேரினேட் பண்ணி சிக்கன் பேக் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம இங்கேருந்து என்னென்ன நம்மளுக்கு வேணுமோ அதை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்கு போயிட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஹாட் அண்ட் ஸ்பைசி. நான் இது வேண்டாம், நம்ம லெக் டையோட வரும் பார்த்தியா? ம் ம் அதுதான், அது 2 போதும். என்னது இது மகேஷ்? இது பார்பிக்யூ பண்ணுறதுக்காகவே என்னோட ஸ்பெஷல் சீக்ரெட் ரெசிபி. இது வீட்டுக்கு வந்து பார்பிக்யூ பண்ணும்போது என்னன்னு சொல்லிட்டு கரெக்டாக சொல்கிறோம். ஸோ ஹலோ மக்களே, ஒரு வழியாக லுலு போய் ஷாப்பிங்லாம் முடிச்சு வந்துட்டோம். ஸோ இப்போது பார்பிக்யூக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கியாச்சு. என்ன பார்க்குறீங்க, வெளில உட்காந்துட்டு இருக்கோம்டா. பால்கனி ரொம்ப சின்னது. ஸோ இந்த சின்ன பால்கனியில் தான் நாங்கள் எப்பவுமே வந்துட்டு பார்பிக்யூ பண்ணுவோம். இல்லைனா ரொம்ப ரேராக வந்து வெளியில் போய் பண்ணுவோம். ஸோ இது சம்மர் டைமுங்கிறனால வந்துட்டு இங்கே பால்கனிலே வச்சு முடிச்சிடலாம் அப்படிங்கிறது. அதனால் மோஸ்ட்லி இங்கே பார்த்தீங்கன்னா வின்டர் டைமில் தான் வந்துட்டு அதிகமாக எல்லோரும் வந்துட்டு பார்பிக்யூ பண்ணுவாங்க. ஸோ இங்கே சம்மர் டைம் இப்போது, அதனால் பால்கனிலே வச்சு எல்லாத்தையும் பார்பிக்யூ சூப்பராக பண்ணலாம். இல்லை மாதிரியா லாஸ்ட் டைம் நம்ம பால்கனிலேருந்து வச்சு பண்ணோம். என்னது கிளே பார்த்தீங்களா? லுல்லு போனதுக்கு மாதிரியாக்கு ஒரு கிளே வேணும்னு சொல்லிட்டு ஒரு கிளே வாங்கியாச்சு. ஹாப்பி. சரி, சாப்பிடும்போது ஹேண்ட் வாஷ் பண்ணி தான் சாப்பிடணும், ஓகேவா? கோல் வாங்கிட்டோம். ஸோ அந்த கோலை ஃபஸ்ட்டு கொட்டிடுறேன். ஏன்னா பின்னாடி வந்து ரொம்ப சின்ன இடம், அவ்வளோவா கவர் ஆகாமல் தெரியல. பட் ஸ்டில் நான் அதை ஃபஸ்ட்டு கொட்டிடுறேன். இது வந்துட்டு சார்கோல் லைட்டர் ஃப்ளூவிட். இது வந்துட்டு கெரோசினோட டபுள் ஸ்ட்ராங், ரொம்ப ஸ்ட்ராங்கான இது லிக்விட். இது சார்கோல் போட்டு நம்ம நெருப்பு வச்சா டக்குலாம் எரியாது. ஸோ அதுக்காக இந்த லிக்விட் ஊற்றுவோம்.
Yeah, sit down. உட்கார் உட்கார். சார்கோல் பண்ணும்போது எப்பவுமே இந்த விசிறி வேணும். அப்போ தான் அந்த விசிறி காற்று அடிக்கடிக்க தான் வந்துட்டு அந்த நெருப்பு அப்படியே நல்லா பரவும். முன்னாடி பேச்சுலராக இருக்கும்போது வீக்லி ஒன்ஸ் டெஃபினட்டாக பார்பிக்யூ பார்ட்டி இருக்கும் வீட்டில். அந்த டைமில் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு அலைனில் இருந்தோம் 4-5 ஃப்ரெண்ட்ஸோட. இந்த பன்ஸ் இது வந்துட்டு கோல் வந்துட்டு நல்லா பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிரும். நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க. இப்போ ஸ்டார்டிங்னா கொஞ்சம் லிக்விட் அடிக்கடி ஊற்ற வேண்டியதாக இருக்குது லைட்டாக. வந்து இது பிடிச்சிருச்சுன்னா பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி கூட உட்காரவே முடியாது, ஆனால் அப்படி அடிக்கும். ஹாய், கோல் நல்லா ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு லெக் பீஸ் தான் வாங்கியிருக்கோம். நான் 3 பேர் தானே இருக்கோம். பாப்பா கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க, அப்புறம் நானும் பவித்ரா மட்டும்தான். ஆனால் நாங்கள் ரொம்ப வாங்கலை. ஏன்னா லாஸ்ட் டைம் இப்படி தான் நிறைய வாங்கி நிறைய வேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு இந்த வாட்டி ரொம்ப கம்மியாக தான் வாங்கியிருக்கோம். எனக்கு தேவையான ஒரு ஐட்டம், பவிமாவுக்கு தேவையான ஒரு ஐட்டம், இதுவே வந்துட்டு பாப்பாவும் சாப்பிடுவாங்க. ஸோ பொன்னாட்டி வந்துட்டு இந்த ஸ்டிக்கில் பேம்பூ ஸ்டிக்கில் தான் ட்ரை பண்ணேன். பட் அது ரொம்ப சின்னதாகிடுச்சு அன்ஃபார்ச்சுனேட்லி. ஸோ இது ஆல்ரெடி இருக்குது வீட்டில். ஸோ அதனால் இதுவே எடுத்துகிட்டு இப்போ நான் வந்துட்டு இது பண்ணுறேன். இது ஒன்று வச்சாலே போதும்ல? வச்சாலே போதும். ஸோ இது எனக்கு தெரிஞ்சு இது ஒன்றே போதும். கரெக்டாக்கா? ஸோ இப்போ 4 வச்சிடுறீங்களா? ஸோ நான் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு சிக்கன் பார்பிக்யூ பண்ணும்போது சில பேர் வந்து சிக்கன் அந்த ஒரு சாஃப்ட்னஸ் வர்றதுக்காக எண்ணெய் போடுவாங்க. பட் நான் வந்துட்டு எப்பவுமே பட்டர் மட்டும்தான் போடுவேன். பட்டர்னா இன்னும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். உள்ள மேலே இருக்கிற அந்த இதுவும் சீக்கிரமாக கரியாது. அம்மா என்ன பண்றீங்க? மாதிரியா க்ளே சொல்லி கொடுக்குறேன். க்ளேவா? வாவ் மதுர், க்ளே பண்றீங்களா மாதுரியா? மாதுரியா க்ளேல விளையாடுறீங்களா? வாவ், என்னென்ன பண்ணிருக்கீங்க காட்டுங்க. வாவ், ஃப்ளவர், சன்ஃப்ளவரா அது? எஸ். கியூட்டா இருக்கே. அம்மா பார்த்துட்டு அடுத்த தடவை பண்றியா? சூப்பர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்துட்டு இப்போ இந்த பக்கம் திருப்ப முடியல. ஸோ அதனால் நான் செகண்ட் ஸ்டிக்கை போட்டு நான் வந்துட்டு சப்போர்ட்டுக்கு வச்சுருக்கேன். ஸோ இன்னும் இந்த பக்கம் திருப்பி லைட்டாக பட்டரும் போட்டேன். ஸோ பட்டர் போட்ட எஃபெக்ட் தான் அடிக்கடி பார்த்தீங்கன்னா அந்த நெருப்பு வர மாதிரி இருக்கும். இன்னைக்கு நாங்கள் ஒரு க்ளே வாங்கணும் மாதிரியாக்காக, ஒரு 4 கலரு. அதில் ஒன்று எடுத்து கொடுத்தோம். அதில் நானும் மாதிரியாவும் சேர்ந்து சன்ஃப்ளவர் பண்ணியிருக்கோம், சூரியன் பண்ணியிருக்கோம், அப்புறம் சன்ஃப்ளவர் கீழே தண்ணியாக இருக்குது. மாதிரியா என்ன பண்ணீங்க? க்ளே வச்சு என்ன பண்ணீங்க மாதிரியா? சன், அப்புறம் ஃப்ளவர். உண்மையாக சொல்லணும்னா பார்பிக்யூ பண்ணுறதுக்கு நிறைய பேஷன்ஸ் வேணும். என்னம்மா காக்ரோச் பண்ணீங்களா நீங்கள்? வாவ். ஸோ நிறைய பேஷன்ஸ் வேணும் பார்பிக்யூ பண்ணுறதுக்கு. அது இருந்தால் மட்டும்தான் அது ப்ராப்பராக குக் ஆகும். குக் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதுக்கு மேலே பட்டர் போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அது ஓவராக கரியாமல் இருக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணணும். வெயிட் பண்ணி குக் ஆகி முடிச்சதுக்கப்புறமா பார்க்கலாம். சாப்பிடலாமா? டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. மகேஷ், டுல்லுல ஒரு சூப்பர் இன்கிரீடியன்ட் ஒன்று சொன்னீங்க, சீக்ரெட் இன்கிரீடியன்ட். அது எங்க? ஓ, ஃப்ரெஷ் க்ரீம்.
ஸோ இது ஃப்ரெஷ் க்ரீமு நம்ம ஊர்லேயும் கிடைக்கும், அதை எடுத்துக்கிறேன். நம்ம இந்தியாவிலேருந்து வந்த சாட் மசாலா இது கொஞ்சம் எடுத்துக்கிட்டு, ஏன்னா ஃப்ரெஷ் க்ரீம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோவா டேஸ்டியாக இருக்காது. எனக்கு அதுவும் பால்லேருந்து வந்தது தான். பிளேட்டில் ஆக்கிக்கோங்க. சாட் மசாலா மட்டும் கொஞ்சோண்டு போட்டுட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிடுங்க. யம்மி மாதுரியா. ஸோ இன்னைக்கு இதுதான் வந்துட்டு என்னுடைய சீக்ரெட் ரெசிபி. ரொம்ப சிம்பிள். ஃப்ரெஷ் க்ரீம் எல்லாம் வந்துட்டு ஈஸியாக ரொம்ப விலை குறவுலையே கிடைக்கும். இதெல்லாம் வந்து ஒன்றுமே கிடையாது. 1.something dirhams தான் அது. இருங்க, ஓகேவா, கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். நம்ம டேஸ்ட் தெரிஞ்சாதான் நல்லா ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கமி ரொம்ப ஸ்பூன் அதோட கவர் மேலேயே வைங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு. மாதிரி அவனுக்கு பிடிச்சிருக்கா? ட்ரை பண்ணி பாருங்க அது நீங்களும் வீட்டில். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஒரு சின்ன பீஸ் பீஃப் எடுத்துக்கிறேன். மஸ்ட் ட்ரை. எப்படி இருக்குங்களா கா? ஸோ யா, இதுதான் எங்களுடைய குட்டி பார்பிக்யூ vlog ஃபார் டுடே. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஃபுட் ரிலேட்டட் கண்டென்ட், இல்லை அவுட்டிங் போகணுமா, என்ன மாதிரி கண்டென்ட் வந்து நீங்கள் அதிகமாக வந்து எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி மேக்ஸிமம் வில் ட்ரை டு கிவ் அவுட். என்ன மாதிரியா? யூ லைக் த டிப்? யம்மி இல்லை? நம்ம vlog-உடைய சிம்பிள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் மேரிஸ் vlog அண்ட் we will be back. திரும்ப வருவோம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் vlog, இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட. கீப் வாட்சிங். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மிஸ்டர். சொல்லக்கூடாதா? சரி, ஓகே, மறுபடியும் ஆரம்பிக்கிறேன் நீங்கள் மாதிரி. இன்னைக்கு இந்த வீடியோ இப்போ முடிக்கிறோம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மேரி, பவி அண்ட் மாதுரியா. பை பாய். பை பாய்.